வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இன்றைக்கி வந்து 3 வகையான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ். அதை எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை வந்து நம்ம பூர்ண கொழுக்கட்டை பார்த்துடலாம். அது வந்து நான் ஃப்ரூட்ஸ் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பாதி பியர் எடுத்திருக்கேன், பாதி ஆப்பிள், கொஞ்சம் டேட்ஸு, கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி தண்ணியில் தூசியெல்லாம் போக வடிகட்டி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு பிசைறதுக்கு தண்ணி வந்து சுட வச்சிடலாம். நான் இந்த மெஷரிங் கப்பில் அரை கப்பு இருக்குல்ல, இதுக்கு தான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் வந்துட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி வந்து சூடாக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் இதில் அந்த தண்ணி கொதிக்கும் போதே வந்துட்டு அந்த மேல் மாவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிடாதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, இல்லாட்டி நெய் ஊற்றுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சு இப்போ நம்ம மாவில் வந்து இந்த தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணியோட அளவு வந்து ஒவ்வொரு மாவுக்குமே வந்து வித்தியாசப்படும். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எப்படின்னு பார்த்து தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும், அதனால ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் எடுத்ததுலேயும் ஒரு 1.25 கப்பு தான் தண்ணி செலவாச்சு, பாக்கி ஒரு 1/4 கப்பு தண்ணி அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபில்லிங் ரெடி பண்ணுறது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் வந்து உங்கள்கிட்ட என்ன பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாம்பழம், ப்ளம்ஸு, அந்த மாதிரி. ஆரஞ்சுலாம் வந்து புளிப்பாக இருக்கிற பழங்கள்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. வாழைப்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சொதசொதான் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொய்யாப்பழம், மாம்பழம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுனால பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த வெள்ளை கரைசல்லேருந்து உங்களுக்கு ஸ்வீட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் போட்டுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொஞ்சம் சுருண்டு வர்றது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இல்லாதனால இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்து வச்ச சிறப்பு ஊற்றிருக்கேன். நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப ஸ்வீட்லாம் தேவைப்படாது, ஏன்னா பழத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல இனிப்பு இருக்கும். இது கொஞ்சம் சுருண்டு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். சூடாக இருக்கும்போது வச்சிங்கன்னா மாவு அவ்வளோ வெளியே வந்துடும். அதனால் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து ஒரு சின்ன சைஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி இந்த ஓரத்தை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கொழுக்கட்டை வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இந்த சைஸுக்கு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. அப்புறம் இங்கே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம். நீங்கள் நிறைய வைக்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை இப்படி ஒரு சோமாஸ்
அந்த சோமாஸ்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஷேப்பில் இதை இப்படி பண்ணிக்கலாம். நல்லா கவர் பண்ணி விட்ருங்க, ஸ்டஃபிங் வெளியே தெரியாத மாதிரி. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தை வந்து நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் வந்து அழகாக இருக்கும், பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஃப்ரூட் ஸ்டஃபிங் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். அவலை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அவலோடு சேர்ந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்து அதை ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இந்த உளுந்தை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தாளித்து எடுத்துடலாம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி. கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பாதி வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வந்து கொழுக்கட்டையை வரட்டி எடுக்கிறதுக்காண்டி நம்ம தண்ணி ஊற்றணும். 1 கப்பு அவலுக்கு வந்து 2.25 கப்பு வந்து தண்ணி. எந்த கப்பில் நீங்கள் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அளந்துக்கோங்க. இப்போ நான் அதே பொடிச்ச மிக்ஸி ஜார்லேயே போட்டிருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலே வந்துட்டு நம்ம உளுந்து வந்து 1-2 ஆட்டை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுடலாம். உளுந்து கொஞ்சம் வேகட்டும். இதில் இருந்து இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்து வந்து இந்த தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க அவலை போட்டு இதில் கிண்டலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த உளுந்து தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தீயை குறைச்சிட்டு நம்ம பொடிச்சு வச்ச அவலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இனி ஆறி ஆயிடுச்சுன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல திக்காகும். அதனால் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு நீங்கள் பிடி கொழுக்கட்டையாகவும் வைக்கலாம், இல்லை பால் மாதிரி உருட்டியும் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி ஆறுனதுக்கப்புறமா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
இப்போ நம்மளோட அவல் கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கொழுக்கட்டை வந்து டேட்ஸும் ட்ரை நட்ஸும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு கொழுக்கட்டை. இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கேஷ்யூ, பாதாம், அப்புறம் வந்து வால்நட் எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா வந்து கொஞ்சம் பொடியாக இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி சூடாக வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். அப்புறம் நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பிஸ்தா வந்து என்கிட்ட பொடியாக இருக்கனால நான் அதை வறுக்கலை. உங்ககிட்ட முழுசாக இருந்துச்சுன்னா அதையும் இதில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே வந்து நான் பிஸ்தா பொடியையும் போட்டு அதையும் சேர்த்தே ஒரு சுற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாட்டு ஃபைன் பவுடராட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி டேட்ஸுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டேட்ஸையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ டேட்ஸையும் அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு எதுவுமே ஆன் பண்ண வேண்டாம். நம்ம சும்மாவே கையாலே வச்சு ரெண்டையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு வந்து இப்போ உங்களுக்கு எல்லா பாத்திர கடையிலுமே கிடைக்கிது. இதே மாதிரி எடுத்துக்கோங்க. மோல்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ள எல்லாத்தையும் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நான் கொஞ்சமாக நெய் எல்லாத்துலேயும் தடவி எடுத்துகிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த டேட்ஸ்லேருந்து ஒரு பெரிய பால் எடுத்துகிட்டு அதை அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். உங்கள் விரலை வச்சு நல்லா நீங்கள் அமுத்துனீங்கன்னா அந்த அச்சு அதில் உங்களுக்கு அழகாக பதியும். இந்த மாதிரி பெருவிரல் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம பூரணம் எதுவுமே வைக்க போகிறதில்ல. மொத்தம் கொழுக்கட்டையுமே உங்களுக்கு இதுதான் கலவை தான் இருக்கும். அதனால் நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு சீல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கொழுக்கட்டை. அச்சு இல்லைன்னா நீங்கள் சும்மா நார்மலாகவே பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட டேட்ஸ் நட்ஸ் கொழுக்கட்டை. நான் எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கொழுக்கட்டையும் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணின இந்த 3 வகையான கொழுக்கட்டையும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.